Happy blessed Saturday. எப்படி இருக்கிறீங்க தேவ பிள்ளைகளே? இன்றைய தேவ வாக்கு கர்த்தரோடு உரையாட நாம் உபவாசம் செய்ய வேண்டும். வாலிப பிள்ளைகளே, யாத்திராகமம் 33 அதிகாரம் 11வது வசனத்துல கர்த்தர் மோசையோட பேசினார். ஒருவன் தன் சிநேகிதனோடு பேசுவது போல முகமுகமாய் பேசினார். வாலிப பிள்ளைகளே, அவர் முகமுகமாய் நாம் பேச வேண்டுமானால் நாம் கர்த்தரோடு உரையாட வேண்டும். வாலிப பிள்ளைகளே, நாம் கர்த்தரோடு உரையாடும் பொழுதுதான் அவர் மனசுல என்ன இருக்குதோ, அவர் இருதயத்துல என்ன நினைவுகள் தோன்றுகிறதோ அவர் நமக்கு அதை வெளிப்படுத்தி தருவார். வாலிப பிள்ளைகளே, யாத்திராகமம் 34:29 தன்னோடே அவர் பேசினதுனாலே தான் முகம் பிரகாசியமாய் இருப்பதை அவன் அறியாதிருந்தான். ஆம் வாலிப பிள்ளைகளே, நீங்க எவ்வளவு நேரம் நீங்க கர்த்தரோடு உறவாடுறீங்களோ அவ்வளவு நேரம் கர்த்தர் நமக்கு பிரத்யேகமான பிரகாசத்தின் ஒளியை தருவார். எத்தனையோ விதமான மன போராட்டங்களிலிருந்து கர்த்தர் விடுதலை தருவார். ஹல்லேலூயா. யாத்திராகமம் 19:19 எக்கால சத்தம் வர வர மிகவும் பலமாய் துணித்தது. மோசே பேசினான், தேவன் அவனுக்கு வாக்கினாலே மறுமொழி கொடுத்தார். ஹல்லேலூயா. ஆம் தேவ பிள்ளைகளே, வாக்கினால மறுமொழி கொடுக்க வேண்டும். அநேக பரிசுத்தவான்கள் வேத புத்தகத்துல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பேசினார், சத்தத்தை கேட்டாங்கன்னு நம்ம வாசிக்கிறோம். இப்போ இருக்கிற நம்ம இந்த காலத்துல நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சத்தத்தை கேட்கிறோமா? உபவாசிக்கிறோமா? கர்த்தரோடு உரையாடுகிறோமா? இல்லையே. சில நேரங்களில கவலைகள், உலக கவலை, குடும்ப கவலை நம்ம அலக்கழித்து கொண்டிருக்கிறது. மன சோர்ந்து போகிறோம். ஆனாலும் கர்த்தர் சொல்லுகிறார், இல்ல மகளே, இல்ல மகனே, என்னோடு கூட உரையாடுங்க, என்னோடு கூட உபவாசித்து நீங்க ஜெபிங்க. இந்த டேஸ்ல நம்ம உபவாசித்து ஜெபிக்கிறோம், தன்னைத்தானே வருத்தி ஜெபித்து கொண்டு இருக்கிறோம். ஹல்லேலூயா. அது ஜெபம். நம்ம எதற்காக அப்படி ஜெபிக்கிறோம்? ஹல்லேலூயா. நம்ம கர்த்தர்கிட்ட நம்ம கேட்கறது என்ன? நம்ம ஃபாஸ்டிங் இருக்கும்போது நம்மளுடைய லைஃப்ல ஒரு டிசிப்ளின் இருக்குது. நம்மளுடைய ஸ்பிரிச்சுவல் பேட்டல்ல ஆண்டவர் நமக்காக யுத்தம் செய்யும் பொழுது அந்த ஸ்பிரிச்சுவல் பேட்டில் இருந்து நமக்கு ஒரு விக்டரி, நமக்கு ஒரு ஜெயம் கிடைக்க கர்த்தர் உதவி செய்கிறார். ஹல்லேலூயா. அவருடைய அந்த ரைச்சஸ்னஸ், அவருடைய அந்த நீதி, அவருடைய அந்த பவர் எல்லாமே நமக்கு வந்தடையத்தக்கதாய் அவரிடத்துல நம்ம சுகமாய் நம்ம வயிறு நிறைய சாப்பிட்டுட்டு கேட்கறத காட்டிலும் நம்ம ஆண்டவர் சமூகத்துல ஒரு 7 நாள், ஒரு 3 நாள், இல்லைன்னா 21 நாள், இல்லைன்னா ஒரு 40 நாள் ஆண்டவர் சமூகத்துல, ஆண்டவரே எனக்கு பலன் இல்லை ஏசப்பா, எங்களை பலப்படுத்துங்க ஆண்டவரே, எங்களோடு கூட நீங்க உறவாடுங்க அப்பா. இந்த உலகத்துல போராட்டங்கள் உண்டு, அதை ஜெயிக்க எங்களுக்கு கிருபை தாங்க. உம்மோடு கூட நாங்கள் உறவாட வேண்டும், உம்முடைய அன்பில நாங்கள் நிலைத்திருக்க வேண்டும் ஆண்டவரேன்னு நம்ம கேட்போமா? வாலிப பிள்ளைகளே, we are having every day battle. hallelujah. கிறிஸ்தவர்களாகிய பிறந்த நமக்கு எவ்ரி டே எல்லா விதங்களிலும் நெருக்கப்படுவோம். ஆனாலும் கர்த்தர் நமக்கு போதுமானவரா இருக்கிறார். உபவாசத்தோடு கூட கர்த்தரிடத்துல நம்ம சேருவோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 40 நாள் உபவாசித்து அவர் சிலுவை அறைவதற்கு எல்லா விதமான தகுதியும் அவர் பெற்றுக்கொண்டார், பலத்தை பெற்றுக்கொண்டார். வாலிப பிள்ளைகளே, ஹல்லேலூயா. ஆண்டவர் தாமே நமக்கு அப்படிப்பட்ட பலனை தருவாராக. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நெகேமியா கூட அப்படிதான் ஜெபிக்கிறார். வாலிப பிள்ளைகளே, ஹல்லேலூயா. அவர் ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் அதை கவனித்து கேட்கிறார் என்று நம்ம நெகேமியால படிக்கிறோம். வாலிப பிள்ளைகளே, ஹல்லேலூயா. அவர் நெகேமியா 1 அதிகாரம் 4வது வசனத்துல இந்த வார்த்தையை கேட்ட பொழுது நான் உட்கார்ந்து அழுது சில நாளாய் துக்கித்து உபவாசித்து மன்றாடி பரலோகத்தின் தேவனை நோக்கி அவர் கேட்டாரு, ஜெபிச்சாரு. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பரலோகத்தில் தேவனாகிய கர்த்தாவே, உம்மில் அன்பு கூர்ந்து உம்முடைய கற்பனைகளை கை கொள்கிறவர்களுக்கு உடன்படிக்கையும் கிருபையும் காக்கிற மகத்துவம் பயங்கரமான தேவனே. ஹல்லேலூயா. ஆம், நம்முடைய தேவன் பயங்கரமான தேவன். ஜெபிக்கலாமா வாலிப பிள்ளைகளே? துதிகளின் மத்தியில் வாசமா இருக்கிறீங்க பரலோக தேவனே. அப்பா, அருமையான இந்த கால வேலைக்காய் ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. கர்த்தரோடு உறவாடி நாங்கள் உபவாசித்து ஜெபிக்க எங்களுக்கு வேலனை தாங்க ஆண்டவரே. உலகத்துல உபத்திரம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள். நீங்கள் ஆண்டவரே உலகத்தை ஜெயித்த கர்த்தர் அப்பா. ஆமா ஆண்டவரே, ஒவ்வொருவரும் கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். வாலிப பிள்ளைகளை ரட்சித்துக் கொள்ளுங்க, தேசத்தை பாதுகாத்துக் கொள்ளுங்க அப்பா. ஆங்காங்கே பூபங்கங்கள் ஆண்டவரே, ஆங்காங்கே நடக்கிற கர்த்தாவே அப்பா, சேதங்களுக்காக ஆண்டவரே அப்பா எங்கள் பாவங்களை உடைய கரத்துல ஏற்று கொடுக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, வியாதிஸ்தர்களை தொட்டு சுகமாக்குங்க. வாலிப பிள்ளைகளை ஆண்டவரே உம்முடைய சன்னிதானத்துல சேர்த்து கொள்ளுங்க அப்பா. இயேசுவே அப்பா, ஆண்டவரே ஊழியக்காரர்களை ஆசீர்வதிங்க தாவே. தேவைகள் எல்லாம் சந்தித்து வழிநடத்த வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். உம்முடைய வருகைக்கு எங்களை காயத்தப்படுத்துங்க. சுத்த இருதயத்தை தாங்க, நிலவரமான ஆவி எங்களை புதுப்பிங்க. இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் பிதாவே. ஆமென். ஆமென். Have a blessed day. God bless you. Bye.